சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் கண்ணுக்குள் உண்டாகி கனிந்தவனே வேல்வேல் கண்ணுக்குள் உண்டாகி கனிந்தவனே வேல்வேல் கணபதிக்கு இளையவனே வேல் முருகா வேல்வேல் கணபதிக்கு இளையவனே வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் சூரர் பகை முடிப்பதற்கே இங்கு வந்தாய் வேல்வேல் தேவர் குலம் காக்க வந்தாய் வேல் முருகா வேல்வேல் சூரர் பகை முடிப்பதற்கே இங்கு வந்தாய் வேல்வேல் தேவர் குலம் காக்க வந்தாய் வேல் முருகா வேல்வேல் எடுத்த செயல் முடித்தவனே செந்தூரனே வேல்வேல் எடுத்த செயல் முடித்தவனே செந்தூரனே வேல்வேல் ஏரகனே குருமணியே வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் ஐயப்பனின் அண்ணனும் நீ சண்முகனே வேல்வேல் அவ்வை பாட்டி பேரனும் நீ வேல் முருகா வேல்வேல் ஐயப்பனின் அண்ணனும் நீ சண்முகனே வேல்வேல் அவ்வை பாட்டி பேரனும் நீ வேல் முருகா வேல்வேல் மால்மருகா தேவானை நாயகனே வேல்வேல் மால்மருகா தேவானை நாயகனே வேல்வேல் மங்கி வள்ளி காதலனே வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் வீரத்திலே உயர் தேவர் சேனாபதி வேல்வேல் வேண்டுதலை நிறைவேற்றும் வேல் முருகா வேல்வேல் வீரத்திலே உயர் தேவர் சேனாபதி வேல்வேல் வேண்டுதலை நிறைவேற்றும் வேல் முருகா வேல்வேல் ஆறுமுகா உன் பெருமை யார் அறிவார் வேல்வேல் ஆறுமுகா உன் பெருமை யார் அறிவார் வேல்வேல் அடிபணிந்தோம் ஆதரிப்பாய் வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் சிவபெருமான் உமை மகனே திருமுருகா வேல்வேல் சேவடியை வணங்க வந்தோம் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா மதிரன் புலோவாசன் வண்ணமயில் அழகேசன் நின் புகழ் பாடிட என்னாயில் போதுமா உரைத்திடு தமிழ் குமரா உரைத்திடு தமிழ் குமரா மதிரன் புலோவாசன்
பதிரனிலே வரமருள அண்ணனுடன் வீட்டிருப்பாய் பச்சை மயிலேல வந்து வள்ளி தெய்வ யானையுடன் பதிரனிலே வரமருள அண்ணனுடன் வீட்டிருப்பாய் பன்னிருகை வேலனவன் பரமசிவன் பாலனவன் பன்னிருகை வேலனவன் பரமசிவன் பாலனவன் பக்தர்களை பறிவுடனே காத்திடும் கந்தனவன் பக்தர்களை பறிவுடனே காத்திடும் கந்தனவன் பதிரன் புலோவாசன் வண்ணமயில் அழகேசன் நின் புகழ் பாடிட என்னாயில் போதுமா உரைத்திடு தமிழ் குமரா உரைத்திடு தமிழ் குமரா பதிரன் புலோவாசன் அருள் கொடுக்கும் ஈதனுக்கே அறிவுரைத்த சுவாமியவன் சிறையிட்டு நான் முகனை சிந்திக்க வைத்த வேலன் அருள் கொடுக்கும் ஈதனுக்கே அறிவுரைத்த சுவாமியவன் சிறையிட்டு நான் முகனை சிந்திக்க வைத்த வேலன் ஓம் என்ற மந்திரத்தை உலகுக்கு உணர்த்தியவன் ஓம் என்ற மந்திரத்தை உலகுக்கே உணர்த்தியவன் தில்லை நாடன் புதல்வனே உன்னடி சரணமையா தில்லை நாடன் புதல்வனே உன்னடி சரணமையா காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மகிழுண்டு பதிரனுக்கு பொருள் என்னடா குமரா அருள் சுரக்கும் தலம் தானடா காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மகிழுண்டு பதிரனுக்கு பொருள் என்னடா குமரா அருள் சுரக்கும் தலம் தானடா என்றும் அருள் சுரக்கும் தலம் தானடா உன் அருள் சுரக்கும் தலம் தானடா கருணயம் பதித்தலத்தில் கோயில் கொள்ள மூத்த விநாயகா ஈழ கருணயம் பதித்தலத்தில் கோயில் கொண்ட மூத்த விநாயகா வேளமுகனே ஆணையா வேலை இதுவே தானையா ஐயா வேளமுகனே ஆளையா 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 நாளும் பொழுதும் நாடி உன்னது பாதமலரை பாடுவேனையா நாளும் பொழுதும் நாடி உன்னது பாதமலரை
மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் சூழும் மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் சோபனம் தேரும் மூத்த விநாயகா சோபனம் தேரும் மூத்த விநாயகா வேளமுகனே ஆளையா வேளை இதுவே தானையா ஐயா வேளமுகனே ஆளையா 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 மில்லை தீனதயாவரா இக்கணம் வந்தருள் இறஞ்சிடுவாய் ஐயா திக்கவரு மில்லை தீனதயாவரா இக்கணம் வந்தருள் இறஞ்சிடுவாய் ஐயா விக்ன விநாயகா வேலவன் சோதரா விக்ன விநாயகா வேலவன் சோதரா முக்கண்ணனின் மைந்தா மூத்த விநாயகா முக்கண்ணனின் மைந்தா மூத்த விநாயகா வேளமு
Parmeshwara Swami
सुब्रह्मण्य स्वामिने इमांबराय आदिगोत्रोद्भवाय जामिन्यं भागीनि समेताय श्री वरदाय महाराज इनामान्वितपुत्रीं महावल्लिनाम्नीं इमां मनेर्यां महन्याम् इच्छाज्ञानक्रियात्मकं कन्निकादानं दास्यामि
மிக அற்புதமான திருக்கல்யாணமாக தெரிவிக்கிறது. இப்பொழுது பெற்றோருக்காக நாங்கள் ஆயத்தமாகி செல்லப்போது ஒரு சீரான அவர்கள் சுவாமியை கொடுக்கவும் கப்பலுக்கு வழங்கியுள்ளார். ஒரு சீரான ஒரு உடற்கட்டான சீரான திருவள்ளுவர்கள் சுவாமியை கொடுக்கவும் உங்களுடைய தாமதங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. மீண்டும் மீண்டும் அறிந்தவரும் கூட்டம் அதிகமாக சரியா போங்க எல்லாரும் அப்புறம் வந்து இடத்த முடிஞ்ச
அப்புறம் செய்வோம். நாங்கள் சஞ்சலப்பட மாட்டோம். எங்கள் எல்லோருடைய மனத்திலேயும் முருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தளர்ந்து விட மாட்டோம். எங்களுடைய மனத்தில் முழுவதுமாக முருகனுடைய திருவருள் பொலிந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு பெறுவோம். எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உயர்வை தரும். எங்களுடைய மனதிலே நிறைந்திருக்கின்ற முருகனுடைய நினைவு, அந்த சிறப்பை கப்பலிலே வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். கப்பல் ஆடும், அசையும், அலைகளுக்கு ஏற்ப மாறுபடும். ஆனாலும் அதற்கு உள்ளே இருந்து முருகன் செயற்பட்டால் எங்களுடைய மனம் ஆடாமல் அசையாமல் நாங்கள் இருந்து கொள்ளுவோம்.
கப்பலிலே பிரயாணம் செய்பவர்களுக்கு தெரியும். பக்கத்திலே அசைகின்ற பொழுது தானாக உடம்பு தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளும். நீங்கள் கவனித்தால் தெரியும், தானாக ஒழுங்குபடுத்தி கொள்ளும். மகன் கார் ஓடுற பொழுது அப்பா பக்கத்திலேருந்து சில நேரம் பிரேக் பிடிக்கிறவர் இங்கே பார்த்துருப்பீங்கள். யாராவது போனால் இவற்றை கால் போய் பிரேக்கு பிடிக்கும். சும்மா அந்த வெறும் இடத்துல முழக்கப்படும். ஏனென்றால் மகன் கார் ஓடுகிறான், இவருக்கு அது ஒன்று நடந்து விடக்கூடாது என்று தானாக அந்த உடற்கூற்று செயற்பட்டு இலகும். அதுக்கப்புறம் தான் யோசிப்பார், இதுக்குள்ள பிரேக் இல்லையே என்று. அதுக்கு பிறகு யோசனை வரும். அந்த உணர்வு எங்களை மீறி செயற்படும். அப்படி செயற்படுத்தக்கூடிய சிறப்பை முருகப்பெருமான் எங்களுக்கு வழங்குவார். அப்படி செயற்படுத்துகின்ற சிறப்பு இருந்தால் நாங்கள் எல்லோரும் மிகச்சிறந்த உயர்ச்சி பெறுவோம். அதிகாலையில் எழும்புகின்ற பொழுது படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் சிரமப்பட தேவையில்லை. அவர்களுடைய மனத்திலே படிக்க வேணும் என்று பிள்ளைகள் எல்லாம் நினைத்து விட்டால் எழுப்புகின்ற வேலையே இருக்காது, அவை ஒளிந்து விடுவார்கள். நீங்கள் யோசித்துப்பார்கள், இன்றைக்கு எங்களுடைய கடையிலோ தொழில் ஸ்தாபனங்களிலோ ஒரு சிறப்பு இருக்கிறது, அல்லது மிகப்பெரிய வருமானமான ஒரு நுழைவு இருக்கிறன்னா இரவே நித்திர வராது, எங்களுக்கு ஒளிம்பி விடுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்று ஒன்று வருகிறதுனால நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு நினைவு எங்களை சோர பண்ணிவிடும். திங்கட்கிழமைகளிலே வராத சோர்வு ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஏன் வருகிறது என்றால் எங்களுடைய மனம் நினைவுகள். அந்த நினைவு அஞ்சல் அடையாமல் மாற்றமடையாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் கப்பல் திருவிழா. அந்த கப்பலிலே ஏற்றி கொண்டு செல்லுவது. இந்த சுவாமி வருகின்ற பொழுது ஒரு கப்பல் பாட்டு படிப்பார்கள். ஏலோ 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 தத்தையா, மனதை பறக்க விடாதே தத்தையா, கண்ணில் கவனம் வேண்டும் தத்தையா, காதில் கவனம் கொள்வோம் தத்தையா, வாயில் பத்திரம் தத்தையா, வயது பத்திரம் தத்தையா, கைகள் பத்திரம் தத்தையா என்று பாடிண்டு போவார்கள். தோணியில் போகின்ற பொழுது காது கவனமாயிருக்க வேண்டும், கேட்கின்ற ஒலிகளை கவனித்து கொண்டிருக்க வேண்டும், கண் கூர்மையுடையதாக இருக்க வேண்டும். உடம்புகளெல்லாம் தங்க விரும்பினதை செய்ய விடக்கூடாது, நாங்கள் சொல்வதைத்தான் செய்ய வேணும் என்று ஒரு ஒழுங்கை வைத்துக் கொள்ள வேணும். அப்பொழுது கப்பல் பிரயாணம் சுகமாக, இப்போ முருகப்பெருமானன் சுற்றி வந்து கரை சேர்ந்தது போல கரை சேரும். கப்பலிலே ஏறி எங்கட பாட்டில் கண்ணை ஒரு பக்கத்துக்கு விட்டு காதை ஒரு பக்கத்துக்கு விட்டால் ஒழுங்குகள் எல்லாம் குலைந்துவிடும். அதை உணர்த்துகின்றது. நாங்கள் குடும்பத்திலே வாழுகின்ற பொழுதும் கணவன் மனைவியும் ஒரே குறிக்கோளோடு இயங்குவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவியோடு சேர்ந்து பிள்ளைகள் பயிற்சி பெறுவார்கள். அதனாலே குடும்பத்திலே ஒற்றுமை தானாகவே வரும். நாங்கள் ஒன்றை நினைக்கின்ற பொழுது நீயும் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் கல்யாணம் செய்கிறோம். நாங்கள் மனப்பூர்வ சம்மதத்தோடு ஏற்கிறோம். உடம்பு பூர்வ சம்மதம் அல்ல, பணம் பூர்வ சம்மதம் அல்ல, அல்லது வீடு வாகனம் பூர்வ சம்மதம் அல்ல, மனப்பூர்வ சம்மதம். மனம்தான் பூர்வமாக இணைந்து கொள்ளுகின்றது. வீடு வாசல் காணியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி சரியாக இருக்கிற ரெண்டு பேரத்தில் மனம் அமையவில்லை என்றால் அங்கு பிரதிபலிப்புகள் குறைவாக இருக்கும். ஆகவே தான் மனம் இயந்து கொண்டால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். படிப்பவர்கள் படிப்பார்கள், தொழில் செய்பவர்கள் தானாக செய்வார்கள். இங்கு பல நிறுவனத்தினர்கள் இருக்கிறீர்கள், பல பேரை நீங்கள் வாழ்வழித்து அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மனம் வைத்து செய்வார்களாக இருந்தால் நிறுவனம் பல மடங்கு வளர்ந்து. எல்லாவற்றிற்குமே மனம் பற்றி செய்ய வேண்டும். அதனாலே தான் மனம் எனும் தோணி பற்றி மறிகளல் ஓடும்போடு மதனனும் பாறை தாக்கி ஒரு தேவாரத்திலே வருகிறது. மனம் எனும் தோணி பற்றி, அதுதான் இப்போ நாங்கள் போகணுமே கப்பல். மனம் எனும் தோணி பற்றி மதன் எனும் கடலில் பாய்ச்சி. இந்த கடல் என்பது மிக மதம் என்று அதற்கு பேர். நாங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் தானே, சில நேரங்களில் எங்களுடைய மனம் திடீரென்று ஒரு உயர்வை, நமக்கு முடியாத ஒன்றை தூக்குவது போல நினைப்பு வந்துவிடும். அதை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த மனம் சஞ்சலப்படும். அது பாரும் இல்லாமல் மதனெனும் பாதை தாக்கும். நான் தான் பெரியவன், மற்றவன் தான் பெரியவன், அவனுக்கு எனிது என்ற மாதிரியான மதம் அந்த கப்பலைக்கு தாக்குமா. அவைகளெல்லாம் வராமல் கட்சிய கம்பெனியை காப்பாற்றிக்கொள் என்று தேவாரம் நமக்கு காட்டுகிறது. அந்த மதனெனும் மனமெனும் கப்பலிலே இன்றைக்கு முருகப்பெருமான் இருந்தார் என்றால் அதில் கப்பலில் குருக்களும் அதில் தலைவரும் இன்னும் உபயக்காரன் 4-3 பேரும் மட்டும்தான் இருந்த வேண்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அங்கு கப்பலிலே முருகன் இல்லை. உங்கள் எல்லோரும்
எல்லோருடைய மனத்திலேயும் இருக்கின்றார். அங்கு பல வெடிகள் போட்டார்கள், வான வேடிக்கைகள் போட்டார்கள். அவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியுது, போன மாதிரியில் வடித்த மாதிரி கீழே வந்தது. அதனால் இந்த உலகத்தில் இருப்பவைகள் எல்லாம் அதே போல் இருக்குது. அதற்குள்ளே நாங்கள் மசிந்து விடக்கூடாது. நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையை, நினைத்து கொண்ட பண்பை, மேற்கொண்டிருக்கின்ற பணிகளை விடாப்பிடியாக நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருமே செய்தால் ஒவ்வொருவருக்குமே சிறப்பு கிடைக்கும், ஒவ்வொருவரும் உயர்வீர்கள். இதை உணர்த்தி கொள்ளுகின்ற அருமையான ஒரு காட்சி தெப்பத் திருவிழா காட்சி. இந்த தெப்பத் திருவிழாவின் மூலம் நீங்கள் எல்லோரும் நல்ல மனமுடையவர்களாக, சிறப்புடையவர்களாக வந்து விடுகிறீர்கள். அதனாலே அழகாக, அறிவானவர்களாக, உயர்ந்தவர்களாக ஒவ்வொருவருமே ஒவ்வொருவருக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைய தினம் முருகப்பெருமான் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, அனைவருக்கும் கப்பல் திருவிழாவினுடைய நல்லருள் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் மென்மேலும் வளர்ந்தோங்கி கீர்த்தி மிக்கதாக எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு முருகன் ஆலயமாக வளருவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பரிபாலன சபையினருடைய முயற்சிகள் வளர வேண்டும். நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற ஆதரவுகள் அதற்கெல்லாம் பக்கத்துணையாக நின்று நிலவ வேண்டும். எல்லோரையும் கலியுகவரதனாகிய முருகன் காற்றருள வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து, இப்பொழுது மேலாளர் அவர்கள் உரையாற்றிய பின்பு விபூதி பிரசாதம் முதலியவைகளும் வழங்கப்படும். அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நள்ளிரவு வாழ்த்துக்கள். இங்கே 2 விதமான முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஒன்று, பெரியவர், மதிப்புக்குரியவர், வணக்கத்துக்குரிய டாக்டர் சோமஸ்கந்த குருக்கள் ஐயா அவர்கள் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடத்துகின்ற பொழுது ஆலய பரிபாலனத்திற்காக அப்பொழுது பணம் கொடுத்தார்கள். அது கும்பாபிஷேக நிகழ்வுகளிலே ஒரு பகுதி என்று நினைக்கிறேன். பணம் கொடுத்து நடக்கின்ற திருவிழாக்கள், இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள், இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த கொடுக்கப்படக்கூடிய இந்த பணத்தை தேவையானதற்கு அதிகமாகவும் தேவையற்றதற்கு குறைவாகவும் பாவித்து வளமான வாழ்வு பெற வேண்டும் என ஒரு ஆசீர்வாதம் அளித்தார்கள். இது அநேகமாக அன்று இருந்த அறங்காவலர் சபையினர் உட்பட அனைத்து பக்தர்களுக்கும் ஒளிவாங்கியிலே அநேகமாக கேட்டிருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதத்திலே கும்பாபிஷேகத்தின் பொழுது கரை திரண்ட மக்கள், ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வத்தளை நமது இயக்கத்தை ஆரம்பத்தில் இருந்து இங்கே நாங்கள் இப்பொழுது சென்று வந்த அந்த இடம் மட்டும் மக்களுடைய வெள்ளம் கரபுரண்டு ஓடியது. அது ஒரு சாதனை. இது இன்று நடந்த இந்த தெப்பத் திருவிழா அதற்கும் அப்பாற்பட்டு இப்படி ஒரு விடயத்தை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு மத்தியிலே ஐயா அவர்கள் எங்களுடைய தொலைபேசியிலே ஆரம்பத்திலே கேட்ட பொழுது என்னென்ன பூசைகளை நீங்கள் செய்கிறீர்கள், எவ்வாறு செய்ய போகிறீர்கள் என்ற பொழுது, ஐயா இது அனைத்துமே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நடக்கக்கூடியது ஒன்று என்று இந்த தெப்பத் திருவிழாவை பற்றி சொன்ன பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், மிக நன்ற முடிவு, இதனை நல்ல விதமாக நீங்கள் நடத்த வேண்டுவதற்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறேன், அதனை சிறப்பாகவும் மேன்மையாகவும் செய்ய வேண்டும் என்பதற்கு பலவிதமான தத்துவார்த்த நிலைகளையும் அதற்கான உப விடயங்களையும், சப்பரம் கொண்டு வருவது, தேரை அலங்கரிப்பது, அங்கே அந்த தெப்பத்தை அலங்கரிப்பு போன்ற விடயங்களை எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்லாமல் இறைவனிடம் அவர்கள் இந்த கொடியேற்ற திருவிழாவென்றே ஒரு கட்டளை போட்டிருப்பார்கள். முருகா, இந்த நடக்கக்கூடிய அனைத்து விழாவிற்கும் நீ முன்னால் வந்திலிருந்து செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர்கள் இறைவனுக்கு சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே இன்று ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அவர் முருகனை அழைத்து வந்து எல்லா இடங்களிலுமே ஊரெல்லாம் சுற்றித் திரிந்த நம்முடைய கடவுள் இன்று ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றிலே ஒரு மத்திய தளத்துக்கு சென்று ஐயா அவர்களுடைய மிக பெருமையான அற்புதமான அந்த பூஜையான காட்சி ஒன்று நினைவிருக்கட்டும். வடக்கு கிழக்குக்கு தவிர்ந்து பிற தேசங்களிலே நடந்திருந்தது என்றால் தெப்பத் திருவிழா அது வத்தளை இயக்கித்த கோவிலுக்கு மாத்திரம் உரியது. அதனுடைய பெருமையும் அதனுடைய இறைபக்தியும் இதனுடைய வலுவான இந்த
நிகழ்வுக்கு நீங்கள் இத்தனை தூரம் நீங்கள் கண்வெளித்து முழித்திருப்பதும், ஒருவர் கூட வீட்டுக்கு செல்லாமல் இங்கே அமர்ந்திருப்பதற்கும் ஐயாவுடைய அருளாசியும் அடுத்த காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் அரசியல் மேடையாக்க விரும்பவில்லை சகோதரர்களை, இப்படியெல்லாம் பேசி உண்மையான நெஞ்சி உருகி நான் சொல்லுகிறேன். இந்த பக்தி இத்தனை பெரிய விடயம் எப்படி நடக்கக்கூடியது, எப்படி சாத்தியமாயிற்று? எங்களிடம் என்ன பணம் கொட்டி கிடந்ததா? இல்லை, எல்லாமே அருளாசியும் ஐயாவுடைய அருள் வேண்டிய தத்துவமே இங்கே முதன்மையாக நின்றது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, நமது அறிந்திராத ஒரு திருவிழா. ஐயா அவர்கள் பல தெப்பத் திருவிழாக்கள் நடத்தியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய குருமார்களும் பல தெப்பத் திருவிழாக்கள் நடத்தியிருக்கலாம். ஆனால் நமக்கு முதலாத அனுபவம் ஆதலால் அதனை ஐயாவுடைய ஆசீர்வாதம் கொண்டு நாங்கள் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஐயாவுடைய ஆசீர்வாதங்களினால் இது மிகவும் அற்புதமாக நடந்தது. கந்த புலங்காலத்திலே, கந்தகாலத்திலே, கந்த அனுபூதியிலே ஒரு வசனம் வருகிறது, என் தாயும் நீ, எனக்கருளும் தந்தையும் நீ, என் சிந்தை குளமாவதை தீர்த்தருள்வாய், கந்தா குகனே கார்த்திகை மைந்தா உமையால் குமரனே மறைநான்கின் தலைவனே என்று அந்த வார்த்தையில் வருகிறது. இவர் மறைநான்கினுடைய தலைவன். நம்முடைய சிந்தை கலங்கியிருக்கக்கூடிய சிந்தையை தெப்பத்திலே கொண்டு போய் சீராக்கி, மென்மையாக்கி, பக்திமயமாக்கி, எங்களை எல்லாம் புனிதமாக்கி, திருவருளாலே அருட்காலாட்சம் கொடுத்து ஐயாவுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் வேண்டுதலும் நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தெப்பத் திருவிழாவை மிக அருமையாக எடுத்து செய்த அன்பு தம்பி உபயதாரர்கள் சஜீவகுமார் அவர்கள், எங்கே உங்கள் மனமிழந்த கரகோஷம், இது ஒரு பெரிய செலவிலே செய்யப்பட்ட ஒரு தெப்பத் திருவிழா. அந்த வகையிலே இதனை மிக அருமையாக தனக்கு தெரிந்த வழி எல்லாத்தையும் நேவியில் அங்கே நாம் சென்று அவருடன் நாங்கள் கதைத்து பரிமாற வேண்டும். இங்கே போலீஸார்களிடம் சென்று நாங்கள் கதைத்து பரிமாற வேண்டும். எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் செல்லுகின்ற வருகின்ற வழிகையை நாங்கள் செம்மையாக்க வேண்டும். இதை அத்தனைக்கும் இன்னொரு பொறுப்பாளர் இவர்கள் கடமையாற்றினார்கள். அந்த வகையிலே என் பெருமாள் அருளாலே அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும். நேரமாகிவிட்டதால் நிறைய சொல்ல முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். இன்றைய நிகழ்வு அநேகமாக ஐயா அவர்கள் சொன்னது போல் என் கையில் இருக்க ஒளிவாங்கியின் மூலம் சிவன் தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து மகிழலாம். இன்னும் 3 நாட்களில் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிவன் தொலைக்காட்சியிலே அதற்கான சிவன் டிவி என்று நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துக் கொள்ளலாம். www.sivantv.com என்ற இன்டர்நெட்டின் வாயிலாக நீங்கள் எல்லோரும் இந்த தெப்பத் திருவிழாவை நீங்கள் உங்களுடைய கண்கொள்ளா காட்சியாக பார்த்து மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கிறான். அதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த இருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அவர்களுக்கும் எல்லாம் வல்லையும் பெருமாளுடைய அருட்காட்சம் கிடைக்க வேண்டும். இனிமேல் இந்த தெப்பத் திருவிழா இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அநேகமாக ஒரு குறிப்பிட்ட பார்சல்கள் தான் அங்கே இப்பொழுது வர இருக்கிறது. அவசரப்படுபவர்கள் அதனை பெற்றுச் செல்லலாம். மற்றவர்கள் சிறிது நேரம் இருந்தால் உங்களுக்கும் உணவு வந்துவிடும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லது அவசரமாக இருந்தால் வீட்டுக்கு செல்ல வேண்டியவர்கள் காலதாமதம் பாராது சென்று நாளை நடக்கக்கூடிய கற்பூர சட்டி பெருவிழாவுக்கு வந்து சேருமாறு உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வத்தலை ஏகித்த ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம், அதுவும் முதல் கொடியேற்ற வைபவத்துடன் நடந்த கொடியேற்ற மகோத்சவம் மிக சிறப்பாக நடந்து கொடியேற்று வைபவத்துடன் முத்தேர் பவனி விழா, அதே போன்று தெப்பத் திருவிழா, அதுவும் வடகொழும்பிலே முதன்முறையாக ஒரு தெப்பத்தில் எம்பெருமான் முருகனை ஏற்றுவித்து மிக சிறப்பாக நடந்த இந்த தெப்பத் திருவிழா பக்த கோடி பெருமக்கள் மிக பக்தி பரவசமுடன் கலந்து கொண்டனர். இந்த பெருமை எல்லாம் எம்பெருமான் முருகனே சாரும். அதேபோல் இதை செவ்வனே நடத்திய சிவாச்சாரிய பெருமக்களுக்கு, விசேஷமாக முத்தமிழ் குருமணி சர்வேஸ்வர் குருக்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆலய அரங்காவலர் சபை சார்பில் மனப்பூர்வமான நன்றியை இங்கே அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல் இந்த விழாவை சிறப்பாக செய்வதற்கு அயராது உழைத்த ஆலய சிவாச்சாரியார்கள் உட்பட
மற்றும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் இந்த ஆலயத்தில் சேவை புரிந்து இந்த கருத்தை எங்களுக்கு உள்வாங்கி கொடுத்த இருந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். அதேபோல் என்னுடன் அறையாத உழைத்த என்னுடைய ஆலய பரங்காவல சபை உறுப்பினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த முருகப்பெருமானின் புகழ் இந்த சிவன் டிவி மூலியமாக உலகெங்கும் பரப்பும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.